காட் வெர்சஸ் சயின்ஸ். அந்த புத்தகத்திலிருந்து ஒரு நிகழ்வு. ஜெர்மன் தேசத்து பள்ளி வகுப்பறை ஒன்றில் மாணவர்களை பார்த்து கேட்கிறார் ஆசிரியர், உலகில் இருக்கும் அனைத்தையும் படைத்தது கடவுளா? கடவுள்தானா? அனைவரும் அமைதியாக இருக்க ஒரே ஒரு மாணவன் மட்டும் சொன்னான், அதில் என்ன சந்தேகம், கடவுள்தான் படைத்தார். பதிலை கேட்டுவிட்டு வெடுக்கென அடுத்த கேள்வியை முன்வைத்தார் ஆசிரியர், அப்படியானால் சாத்தானை படைத்ததும் கடவுள்தானா? அமைதியாகிவிட்டான் மாணவன். கொஞ்ச நேரம்தான். ஆசிரியரிடமே கேள்வியோடு நின்றான். அடுத்த கேள்வியோடு, சார், குளிர் நிலை என்று ஏதாவது இருக்கிறதா? சந்தேகம் என்ன? இருக்கிறது, அதை நான் உணர்கின்றேனே. மன்னிக்கவும், உங்கள் பதில் தவறு. குளிர் நிலை என்று ஒன்று இல்லை. வெப்பத்தின் பற்றாக்குறையே குளிர், சராசரி வெப்பத்தின் குறைவே குளிர். விடையோடு விடவில்லை அவன். அடுத்த கேள்வியோடு பாய்ந்தான், சார், இருள் என்ற ஒன்று இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. ஏன், நீ இருட்டை அனுபவித்ததே இல்லையா? மன்னிக்கவும், இந்த பதிலும் தவறு. இருள் என்ற ஒன்று இல்லை. ஒளியின் பற்றாக்குறையே இருள், சராசரி ஒளியின் குறைபாடே இருள். விளக்கினான் அவன். உண்மையில் நாம் வெப்பத்தையும் ஒளியையும் தான் அதிகம் படிக்கிறோம். அது இருப்பதால் தான் படிக்கிறோம், குளிரையும் இருட்டையும் அல்ல. ஏனென்றால் அது இல்லை. ஏனெனில் குளிரும் இருளும் படைக்கப்பட்டதல்ல, பற்றாக்குறையின் இருப்பு நிலையே அவைகள். அதேபோல்தான் சாத்தான் என்று உலகில் எதுவும் இல்லை, அது படைக்கப்படவும் இல்லை. முடித்தான். கடவுள் மீது உள்ள நம்பிக்கையின் பற்றாக்குறையே சாத்தான். அப்படி எகிரி குதித்து விவாதம் செய்த அந்த ஜெர்மானிய பள்ளி மாணவன் யார் தெரியுமா? வேறு யாரும் அல்ல, பின்னாளைய அறிவியல் அறிவு சுடர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். கேள்விகளை கேள், பதிலை தேடி அல்ல, அறிவை தேடி. விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்தில் எழும்போதுதான் வாழ்க்கையே ருசிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி சொல்கிறார் இயக்குனர் பாலச்சந்தர். என்னை ஏன்னு கேட்க ஆளே இல்லை அப்படிங்கிற வாக்கியம் வயதிற்கு ஏற்ப மாறும். இளமையில் கர்வமாக, முதுமையில் பரிதாபமாக. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்ற கேள்விக்கு பல சமயங்களில் பதில் கிடைப்பதே இல்லை. உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள்ளாத வரை உன் தவறுகளை நீ உணரப்போவதில்லை. எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டி விடுபவரே அறிவாளி. தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனம். சிக்கலான கேள்விக்கு சீரிய பதில் புன்னகை கூட்டல் புன்னகையுடன் நகர்ந்து விடுதல். பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. மரணம் வரை விடை கிடைக்காத ஒரே கேள்வி யாரை நம்புவது என்பதுதான். வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான பரீட்சை. அடுத்தவரை பார்த்து காப்பி அடிப்பதால் தான் பலர் தோல்வி அடைகிறார்கள். காரணம், ஒவ்வொருவரின் கையிலும் வெவ்வேறு கேள்வித்தாள்கள். இலக்குகளை குறிவைக்காதவர் வாழ்வு கேள்விக்குறிதான். அதிகாலையில் துயில் எழு, சகல செல்வமும் கிடைக்கும்னு பாடம் நடத்திட்டு கேள்வி கேட்டு பழகுடான்னு சொல்லி கொடுத்தா ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்கிறான். அப்படின்னா அதிகாலையில் துயில் எழும் நியூஸ் பேப்பர்காரன் காரில் அல்லவா வர வேண்டும்? நக்கலு.